இந்த வீடியோல எலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, எலெக்ஷன் பேஸ்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு. இது வந்து ஓட்டுன்னு வச்சு இதுல என்ன ஓட்டுலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்வேலிட் ஓட்டு இருக்கு, அடுத்து வேலிட் ஓட்டு இருக்கு. இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு டோட்டல் ஓட்டுல என்னலாம் இருக்குன்னா இன்வேலிட் ஓட்டு, வேலிட் ஓட்டு. ஓகே, இதுல ஒரு 2 கேண்டிடேட்டோ 3 கேண்டிடேட்டோ நிக்கிறாங்க அப்படின்னா, இவர் 40% ஓட்டு வாங்கியிருக்காரு, இவர் 20% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் வந்து 40%ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, அப்படி வச்சுக்கலாம். 100% ஓட்டுமே பதிவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த 100% ஓட்டு வந்து டோட்டல் ஓட்டு. இப்போ அந்த 100% ஓட்டு பதிவாகல அப்படின்னா, இப்போ 10% இன்வேலிட் அப்படின்னா 100ல 10% எவ்வளவு? 90. ஓகே, 100 மைனஸ் 90% ஓட்டு தான் என்னது பதிவாயிருக்கு. இதுல ஒரு கேண்டிடேட் 50% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இப்போ மீதி இருக்கிறது எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 40% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஏன்னா இப்போ பேஸ் நம்பர் என்னதுதான் 90 தான். இவர் இப்போ பேஸ் நம்பர் என்னதுதான் 90 தான். இந்த 90 தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கல்குலேட். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்கு வித்தியாசங்களும் பார்த்தீங்கன்னா 10%. இவர் வந்து ஏ வந்து பிஐ காட்டிலும் இன்னொரு ஓட்டு அதிகமாக வெற்றி பெற்றுள்ளார், வாங்கி பெற்றுள்ளார் அப்படின்னா அந்த 10% தான் என்னதுன்னு அர்த்தம் 300. புரிஞ்சுக்கிட முடியுதா? டோட்டல் ஓட்டுல இன்வாலிட் ஓட்டும் இருக்கும், வேலிட் ஓட்டும் இருக்கும். 100% ஓட்டு பதிவாக இருந்ததுன்னா ஏ வந்து 40% வாங்கியிருக்காரு, பி 20%, சி வந்து 40% வாங்கியிருக்காரு. இப்போ இதே 10% இன்வேலிட் அப்படின்னா 90% வாக்குகள் போல் ஆயிருக்கும். அதுல ஏ அப்படிங்கிறது 50% வாங்கிட்டாரு அப்படின்னா மீதி இருக்கிற பி எத்தனை சதவீதம் தான் வாங்கியிருப்பாரு? 40% தான் வாங்கியிருப்பாரு. இப்போ இவர் வந்து இவரை எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல பீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 300 ஓட்டுகள் அதிகமாக பெற்று ஏ அவர்கள் வென்றுள்ளார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 10% தான் என்னது 300ன்னு அர்த்தம். அப்ப 90% எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதை இன்ட்டு 9 பண்ணாதானே 90 வரும். அப்ப இதை இன்ட்டு 9 பண்ணாங்கன்னா 2700 ஓட்டு, 90 ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு. இதே அந்த கிராமத்துல மொத்த ஓட்டு எவ்வளவுன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10% 300, ஃபுல் ஓட்டு சதவீதம் வாங்கியிருந்தது அப்படின்னா இதை 10 எப்படி 100ஆ மாறி இருக்குன்னா இன்ட்டு 10 பார்த்தா 100ஆ மாறி இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா மொத்தம் ஓட்டு 3000 ஓட்டு. அதுல 10% போக 90% ஓட்டு எவ்வளவு? 2700. அதுல ஏ 50% ஓட்டு வாங்கியிருக்காரு, பி எவ்வளவு சதவீதம்? 40% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப 2700 ஓட்டுல 50%மான ஏ வாங்கியிருக்காரு அப்படின்னா ஏ எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? 1350 ஓட்டு யார் வாங்கியிருப்பா? பி ஏ வாங்கி. ஓகே, இந்த மாதிரி லாஜிக்கலா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். பி எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பான்? 2700 40% ஓட்டு பி வாங்கி. 2 0 அடிச்சிடலாம். 0 1080 ஓட்டு வாங்கி. ஓகே, இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம பெருசு சம் பார்க்கும்போது பார்த்தோம். நான் கொடுத்த சம் தான் உங்களுக்கு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கண்டிப்பா. இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஓகே, ஏ அப்படிங்கிறவரு 40% ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாரு, பி அப்படிங்கிறவரு 36% ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, டோட்டல் ஓட்டு 3600. 3600 36,000 ஓட்டு. டோட்டல் ஓட்டு எவ்வளவு? 36,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்கு. ஓகே, அப்போ சி அப்படிங்கிற கேண்டிடேட் எத்தனை ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு கேட்குறேன். ஓகே, அப்போ டோட்டல் ஓட்டு இது வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 100% தான் இவ்வளவு 36,000. சி வந்து 100 வரணும் அப்படின்னா இது 74, 24%. ஓகே, அப்போ 3600ல சிக்குரிய அந்த 24% எவ்வளவுன்னு கல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. உம் 14 4 6 8600 ஓட்டு 40 ஓட்டு யார் வாங்கியிருப்பா? சி ஓட்டு. புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே,
டோட்டல் ஓட்டு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 40% வாங்கிட்டான், பி வந்து 36% வாங்கிட்டான். அப்போ சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பான்? மீதி இருக்கிற 100ல இருந்து 40ஐயும் 36ஐயும் கழிச்சிங்கன்னா 100 மைனஸ் 76னா 24% யார் வாங்கியிருப்பா? சி வாங்கியிருப்பா. இப்போ டோட்டல் ஓட்டு 36,000த்துல இருந்து சி 24% ஓட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு 8,640 ஓட்டு யார் வாங்கியிருப்பா? சி வாங்கியிருப்பான் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அர்ஜுன், பாஸ்கர், சாரல் 3 பேருக்கு இடையில ஓட்டு நடக்கு. அர்ஜுன் காட் 90%. அர்ஜுனுக்கும் சாரல். அர்ஜுன் காட் 50% மோர். 50% மோர்னா இவர் 150 வாங்கியிருப்பாரு, இது 100 வாங்கியிருக்கும். ஓகே, 100 ஓட்ஸ் தான். அண்ட் சாரல் காட்ஸ், சாரலுக்கும் பாஸ்கர். சாரல் காட் எத்தனை பர்சன்டேஜ்? 2% லெஸ் ஓட்டு. 2% லெஸ் ஓட்டு அப்படின்னா பாஸ்கரை காட்டிலும் 2%னா 98% ஓட்டு வாங்கியிருக்கும். ஓகே, இப்போ ரேஷியோவில் பிரிஞ்சு கிடக்கு. இதை நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கேயே அடிச்சு கொடுத்து முடிச்சு விட்றேன். 2 39 மட்டும், 2 எத்தனை மட்டும்? 50 மட்டும். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 25 6 மட்டும், 25 4 மட்டும், அடுத்து 2 மட்டும், இது எத்தனை மட்டும்? 3. அப்போ அர்ஜுன், சாரல், பாஸ்கர். அர்ஜுனுக்கும் சாரலுக்கும் எவ்வளவு? 3:2. அடுத்து சாரலுக்கும் பாஸ்கருக்கு எவ்வளவு? 49 5. இப்போ இந்த 2 இடமும் கேப்பா இருக்கு. நான் ரேஷியோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலே சொல்லியிருப்பேன். இந்த 2 இடம் கேப்பா இருக்கு. இந்த 2 இடம் கேப்பா இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே பிளேஸ் பண்ணி. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுவேன். 147, 98, இது 3. ஓகே, அடுத்த கொஸ்டின்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் யாருக்கு இடையில? பாஸ்கருக்கும் சாரலுக்கும் இடையில உள்ள ஓட்டு வித்தியாசம் 1296. இங்க ரேஷியோல இருக்கு. பாஸ்கருக்கும் சாரலுக்கும் இடையில டிஃபரன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கு? ரேஷியோல இருக்கு. ரேஷியோனா 2x, அதாவது 100x மைனஸ் 98x. 1 2 96. x ஈக்குவல் டு 600. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 600. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கும் பாஸ்கருக்கும் இடையில எவ்வளவு ஓட்டு வித்தியாசங்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் இடையில அர்ஜுனோட வேல்யூ எவ்வளவு? அர்ஜுனோட வேல்யூ 147, பாஸ்கரோட வேல்யூ 100. இது ரெண்டுத்துக்கு இடையில 47. எக்ஸோட வேல்யூ 648. அப்போ 47 எக்ஸ் அப்படின்னா 47 இன்ட்டு 648. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஓட்டு வித்தியாசம் கிடைத்துவிடும். 47 இன்ட்டு 648. 3 4 5. ஓகே, சம் எப்படி ப்ரொசீட் பண்றது புரியுதா? அர்ஜுனுக்கும் சாரலுக்கும் இடையில ஒரு ரேஷியோ இது கொடுத்துருந்தாங்க. சாரலுக்கும் பாஸ்கருக்கு இடையில ஒரு ரேஷியோ இது கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணேன்? கம்பைன்டு ரேஷியோ கண்டுபிடிச்சேன். ஓகே, கம்பைன்டு ரேஷியோ நான் கண்டுபிடிச்சேன் இந்த விஷயத்துக்கு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாஸ்கருக்கும் சாரலுக்குள்ள போட்டி வித்தியாசம் வந்து இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாஸ்கரோட வேல்யூ எவ்வளவு? 100x. சாரலோட வேல்யூ எவ்வளவு? 98x. இப்போ இது ரெண்டுத்தையும் சப் பண்ணீங்கன்னா 2x தான் 1296 அப்படின்ட்டாங்க. அப்போ எக்ஸ் எவ்வளவு? 648. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்காங்க? அர்ஜுனுக்கும் பாஸ்கருக்கும் இடையில உள்ள ஓட்டு வித்தியாசம் இருக்கு. அர்ஜுன் வந்து 147 எடுத்துருக்கோம், பாஸ்கர் 100. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 47x. எக்ஸோட வேல்யூ நமக்கு 648 தெரியும். மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். புரிஞ்சுக்கிட முடியுதா? 3 பேர் ஓட்டு எலெக்ஷன்ல எடுக்கிறாங்க. PQR. P got 35% more than Q. Pக்கும் Qக்கும் 35% அப்படின்னாலும் இது 100, 125. அடுத்து and R got 15% more than Q. அப்போ இது 100னா இது 15%. ஜஸ்ட் அந்த 100 வந்து பேஸா வச்சு என்ன பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா சம் சால்வ் பண்ணிடுறோம். 100 ஓட்டுல
90% தான் ஓட்டு 90% தான் ஓட்டு ஃபில் ஆயிருக்கு. ஓகே. 90% தான் என்ன இருக்கு ஃபில். த்ரீ ஓவர் டு ஆர். பிக்கும் ஆருக்கும் இடையில ஓட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24-12. 24-12 ஓகே. இதுவும் கொஸ்டின். பி வந்து 35% கியூ விட அதிகமா இருக்கான். ஆர் வந்து கியூ விட 15% அதிகமா இருக்கு. 90% ஓட்டு விழுந்திருக்கு. பிக்கும் ஆருக்குள்ள டிஃபரன்ஸ் 24-12. இப்போ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணுவேன். பி கியூ ஆர். பி எவ்வளவு இருந்தது? 135. இது எவ்வளவு இருந்தது? 100. அடுத்து கியூல இருந்தது 100 இருந்தது. 615. ஓகே. இது எங்க வச்சு 5 டேபிள் அடிச்சு இதை சால்வ் பண்ணலாமா? 5-27 மட்டும். 5-20 மட்டும். 5-20 மட்டும். 5-23 மட்டும். அப்போ பி கியூ பிக்யூவோட வேல்யூ என்னது? 27-20. அடுத்து கியூவோட வேல்யூ 20. நான் என்ன பண்ணிக்கலாம்னா பி 27, கியூ எவ்வளவு? 20, ஆர் எவ்வளவு? 20. நீங்க இதை சால்வ் பண்ணி போட்டாலும் இதே தான் வந்து என்ன பண்ண போது வரும். பி வந்து 27x, கியூ வந்து 20x, ஆர் வந்து 23x. ஓகே. அடுத்து என்ன சொல்லிட்டான்? பிக்கும் ஆருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுன்னு கொடுத்துட்டான். அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு எவ்வளவு? 4x. 4x இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் 24-12. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24-12/4. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 600. இதான் என்னது? எக்ஸோட வேல்யூ. ஓகே. வேற என்ன கேட்டுருக்கான்? ஓகே. 90% ஓட்டு தான் விழாவுக்கு. டோட்டல் ஓட்டு இல்ல 90% தான் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த ஓட்டுகளை யார் வாங்கியிருக்கா? இந்த பிக்யூஆர்ங்கிற 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே. அப்போ இதை பண்ணிடுறோம். அப்போ டோட்டல்ல 90% ஓட்டா பிக்யூஆர் வாங்கி. பிக்யூஆர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க? அவங்களோட ரேஷியோ 27x, 20x, 23x. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 47, 70x. 70x ஓட்டு வாங்கி. அப்போ டோட்டல் இன்ட்டு 90/100 ஈக்குவல் டு 70 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 603. இப்போ டோட்டல் ஓட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா இது மேலே போய் வச்சுக்கலாம். 70 இன்ட்டு 603 இன்ட்டு 100 பை என்னது 90. இதை சால்வ் பண்ணீங்கன்னா டோட்டல் ஓட்டு எவ்வளோ இருந்துச்சு? டோட்டல் ஓட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 46. ஆன்சர். புரிஞ்சுக்கிற முடியுதா? பிக்கும் ஆருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட இதை வச்சாச்சு. ரேஷியோ ஈக்குவேட் பண்ணதுக்கு பதிலாக இந்த கியூ 20ன்னு வந்ததுனால நான் சேமா கியூவை 20ன்னு எடுத்து பி 27ன்னு எடுத்து ஆறு எடுத்தாச்சு. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸு 4x தான் இதுன்னு கொடுத்துருந்ததுனால எக்ஸோட வழியை கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்ல ஒரு வார்த்தை கொடுத்துருந்தோம். டோட்டல்ல இருந்து 90% ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த 90% ஓட்டுகள் யார் வாங்கியிருக்கா? பிக்யூஆரும் 3 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த பிக்யூஆரோட வேல்யூஸ் எவ்வளவு? மூணுத்தையும் 27x + 23x + 20x ஜஸ்ட் 70x. ஓகே. இது டோட்டல் வந்து 90. ஆனால் டோட்டல் ஓட்டு தான் கொஸ்டின்ல கேட்குறேன். ஓகே. அப்ரோச் மேட்டர்ஸ். ஓகே. தேர்ட் சம். 100% ஓட்டுல 8% இன்வேலிட்ன்ட்டாங்க. இல்ல நாட் கேஸ்ட். அப்ப மீதி எத்தனை பேர் வாங்கி? 92% ஓட்டு பதிவாகி உள்ளது. ஓகே. அதுல 2 பேர் போட்டிக்கணும். ஏ, பி அப்படிங்கிறது. இப்ப ஏ வந்து 48% வாங்கிட்டான் அப்படின்னா இப்ப 100ல பார்க்கக்கூடாது. இந்த 92ல ஏ வந்து 48% வாங்கிட்டோம்னா பி மீதி 44%. புரிஞ்சுக்க முடியுதா?
100% ஓட்டுல 8% இன்வாலிட் ஆயிருக்கு. அந்த 8 எப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 100 × 8 அடிச்சீங்கன்னா 8. இந்த 8 வந்து 100ல கழிச்சிடணும். கழிச்சிட்டீங்க அப்படின்னா 92% இருக்கும். இந்த 92ல ஏ வந்து 48% வாங்கியிருக்கான். பி வந்து 44% வாங்கிருச்சு. ஓகே. இப்ப இவரு எப்படி ஜெயிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஏ வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா ஏ தான் அதிகமான ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஏக்கும் பிக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் 1100 ஓட்டு. அப்போ 48 மைனஸ் 44 சீக்வல் டு எவ்வளவு? 1100. அப்போ 4%. 1000 4% எவ்வளவு? 1500. ஓகே. 4% 1000. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து கேஸ்டட் ஓட்ஸ். கேஸ்டட் ஓட்ஸ். இது வந்து டோட்டல் ஓட்ஸ். ஓகே. டோட்டல் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க இன்ட்டு 25 பண்ணீங்கன்னா டோட்டலான 100% வந்து வந்துடும். அதே மாதிரி இங்க இன்ட்டு 25 பண்ணீங்க அப்படின்னா 27,500 அப்படிங்கிறது வந்துடும். இதுதான் டோட்டல் ஓட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஓகே.